நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே மறந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அது இங்கே வந்து 35 கிலோமீட்ரு. ஆனால் போன பாதையிலேருந்து வேறு ஒரு பாதை ஒருத்தர் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க சொன்னாங்க. போகலாம் போய் விட்டுடலாம். இப்போ நம்ம பிளான் பண்ணதை விட வேறு பிளான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு போயிடுவோம்னு நினைக்கிறப்போ ரோடு ரொம்ப நேரோவாக இருக்கு. ஜம்முன்னு 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 இருக்கு. பாதை ரொம்பவுமே குறுகலாக இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 10 ஆச்சு. எதுவும் சாப்பிடல, ஒரு மாதிரியே கேராக இருக்குது. தண்ணியோட குடிக்கலைங்க, அப்படியே பாடி டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. ஹாய், இதுதானா? பார்த்து ஹெல்மெட் விழுந்துருப்பார். மேலே போகலாமா? மேலே அலோடு இல்லை. ஓ, பைக்கில் போகாமல் நடந்து போனாலும் அலோடு இல்லையா? அப்போ இங்கே ஏதாவது சொந்தக்காரங்க இருந்தால் போகலாம். நடந்து போலாமா? பாறையிலேருந்து தண்ணி கசிதான். ஆமாம் மேலே விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நடந்து போகிறோன்னு சொன்னால் அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. கீழே போய் பார்ப்போம். கீழே எங்கே? பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். இந்த இடத்துல பில்லூர் டேம் இருக்கு, பட் கேமரால அவ்வளவா தெரியல. வேற லெவல், சூப்பரா இருக்கு. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆனால் நம்ம வழக்கம் போல் ஒரு தப்பு, நான் வந்து அந்த 360 கேமராவை எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். ஏன்னா மறுபடியும் திரும்பி வந்து எடுக்கணும்னா இவ்வளவு மேலே வரணும். மேலே வந்தால் மூச்சு வாங்குது. அதனால் அட போங்கடா அப்படின்ட்டு சொல்லி அதுவே அப்படியே விட்டாச்சு. ஆனால் ரொம்ப இதாக இருக்குது, பாதுகாப்பே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ முதல்ல போய் சாப்பிடணும். கோப்ரோவில் வேறு பேட்ரி எதுவுமே இல்லை, ஆஃப் ஆகிடுச்சு. அது நல்லதுக்கு தான் நான் நினைக்கிறேன். நாம் அந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு அதில் ஃபுல்லாக வீடியோ எடுப்போங்க. இப்போ ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டியா? போகலாமா? இங்கே பாருங்க, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. இப்போ எங்கே போகிறோம்? நம்ம இதில் போகணும். இதுலையா? ஐயோ, இதையே காட்டுக்குள்ளே போகுது. இந்த ரோடு வந்து ஏதோ பில்லூர் டேம் மட்டம் பார்க்குறதாம்மா. இதில் தான் போகணும். உள்ளே போகிற பாதையே திகிலாக இருக்கு. ஓ அடே, எங்கடா கூட்டிகிட்டு வந்தீங்க? ஓ ஏய், ஏன் டவுட்டாக இருக்கா? யானை கீனை வந்ததுன்னா அப்படியே வண்டியை விட்டு போட்டு ஓடி போயிடும். நான் திருப்பூருக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. கூகுள் மேப் செக் பண்ணி பார்த்தா பையன் அதில் போகிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் உண்மையாக எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன், என்னாச்சு? பயமாக இருக்கா? போய் சுற்றி வருதுன்னா இது ஷார்ட்கட்டில் போய் ஜாயின் ஆகுது. போக முடியுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இந்த சுச்சுவேஷனில் இது எங்களுக்கு சிரிப்பாக தெரியும். ஆனால் அந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்தது. தார் ரோடு வந்துருச்சு. எங்கள் அந்த ரோட்டை பார்த்தாங்க பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இது ரொம்ப டீப்பாக தான் உள்ளே போயிட்டுருக்குது. ஏன்னா புது பாதையாக இருக்கிறதுனால கொஞ்சம் டர் ஆயிடுச்சு அந்த இடம். ஐயோ, இது என்னது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது ரோடு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. மேலே பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பசுமை குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்யோ, ஜஸ்ட்டு
இல்லை கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது, அப்படியே சரக்குன்னு பிடுங்கிடுச்சு. ஐயோ, முதல் வேலையை எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, இந்த டயரை மாற்றி ஆகணும். நான் கொஞ்சம் மறந்துட்டேன், நான் கவனமாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், பட் சறுக்கிடுச்சு லைட்டாக. உள்ள ரசாயனம் சுரந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். பாருங்க பாருங்க பாருங்கன்னா நீங்களும் எப்படி பார்ப்பீங்க. அப்படியே இந்த இடம் ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கணும். நம்ம ட்ரோன் இருந்தால் இந்த இடமெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ட்ரோன் வாங்குறதுல என்ன பிரச்சனைனா, எது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு என்ன ஏதுன்னு தெரியாது, பறக்கவிட்டு மாட்டிக்குவோமோன்னு ஒரு பயம் வேறு இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு கரெக்டான பேர் சொல்ல தெரியல. அந்த சேலாஸ் போகிற வழி இது நல்லா இருக்குது. எந்த வண்டி வாகனமும் இல்லை, சும்மா அப்படியே ரோடு வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறதுக்கு அப்படியே அழகாக இருக்குது. யாராச்சும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பைக்கை. ஊர் பேர் பார்த்தீங்கன்னா காசோலை அப்படின்னு எழுதியிருந்தது. அப்போ இந்த ஊரை இங்கிலீஷில் சொல்கிறதுன்னா செக் வில்லேஜ்னு சொல்லுவோமா? என்ன குளிர் ஜோரமா? பழகின இடத்துல போன வழியில் போகாமல் வேறு இடத்துல போனால் நல்லா தான் இருக்கும். சேலாஸுங்கிற ஒரு ஊர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ணும், பசிக்குது. ஹில்ஸ் கிச்சன் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நான் ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு, எல்லாமே நல்லா இருந்தது. 2 வகையான சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு குறை, விலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன், பையன் ஒரு 2 இட்லி 1 தோசை, எல்லாமே பெரிய சைஸ் சாப்பிட்டோம். பில்லே பார்த்தீங்கன்னா வெறும் 90 ரூபா தான் வந்தது. இதெல்லாம் ஓகே. பாத்ரூம் இருந்தது, ஆனால் பாத்ரூமில் தண்ணி வரல. கேட்டால் தண்ணி வரலைங்க அப்படிங்கிறானுங்க. அப்புறம் எதுக்குடா பாத்ரூம் வச்சுருக்கீங்க? சரி, இங்கே ஊரை சுற்றியுமே வியூ பாயிண்ட் தானே, வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஊட்டி போகிறதுக்கு ஒரு புது ரோடுங்களாமோ இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்படி பையன். ஆனால் நாங்கள் போக வேண்டியது இங்கே ஊட்டி போகல. அண்ணே உண்மையாலுமே இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. ஊட்டி சார்ந்த இடங்களில் எந்த இடமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பரான ஏரியா. ஏன்னா சுத்தமாக யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் இருக்கோம், எங்கள் கூட அந்த காட்டு எருமைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு குட்டி சூப்பராக இருக்குது, போனோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் கீழே இறங்கினா அவ்வளோதான், செத்தோம். எல்லாமே பார்க்குது பாருங்க. இங்கே நிறையா வாய்ஸ் கேட்டதையுமே அப்படியே திரும்பி பார்க்குதுங்க. ஒரு 10-15 உருப்படி இருக்க மாட்டிருக்கு. எப்படி மேய்ஞ்சிக்கிட்டு தெரியுதுன்னு வேறு. ஆனால் பாதுகாப்பான இடத்துல தான் நின்றுருக்கோம். என்னோடய ஃபோனில் அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியும். டீ சாப்பிட்றதா? ஓ, சாம்ராஜ் டீ சென்டர். இவ்வளோ தூரம் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். ரைட்டா, கலர் வேறையா? ஆளுக்கு வேறு வேறு கலர். என்னது கிரீன் டீயா? லெமன் டீ 100 rupees. ஓகே, Green tea 50, special tea 100. லெமன் டீ உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. வெறும் 20 ரூபா தான். இதில் இருக்கிறதுல இங்கே விலை கம்மியான டீ இதுதான். ஆனால் இதுவே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான இடம்னு சொல்லி பையன் அடிக்கடி வந்து போஸ்ட் போடுவான். இந்த ஏரியாவில் வந்து ஐகானிக் பிளேஸ். அடிக்கடி ஸ்டோரி போடுவான். அது இந்த டீ கப்பை வச்சு வண்டி முன்னாடி நிறுத்தி அதே தான் போட்டுருந்தான். இப்போ அதே தான் போட போகிறேன் சார். மனசு உடைஞ்சிடாதீங்க. ஆனால் வர்றவங்க எல்லாருமே பார்த்தா அவங்க வண்டிக்கு முன்னாடி டீ கப். இது ஒரு கரெக்டான எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம். இதுதான் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியோட ஒரு அவுட்லெட் ஷோரூம் தான் இது ஆட்ருக்கு. சாம்ராஜ் டீயோட எல்லாமே இங்கே கிடைக்கும், அவுட்லெட். டீ குடித்ததுக்கு அப்புறம் தாங்க தூக்கமே போயிடுச்சு. அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இல்லையா, இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே தூக்கமாக வந்துருச்சு. ஏன்னா எப்போ ரைடு கிளம்புறோம்னாலும் அதுக்கு முந்தின நாள் கண்டிப்பாக தூக்கம் வராது. எனக்கு வராது, உங்களுக்கு எப்படின்னு தெரில. அது டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கண்ணை சொக்குது. ஏன்னா அங்கே ஒரு ரோடு சரியில்லையா. அப்புறம் இங்கே ஒரு லெமன் டீ அடித்தேன் பாருங்கள், உண்மையிலுமே நல்லா இருந்தது. 20 ரூபா, சூப்பராக இருந்தது. எதுவுமே அதிகமாக புளிப்பு இல்லாமல், சுகரும் கரெக்டான அளவு. அதனால் டீ குடிச்சு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிலில் அதிகமாக இருந்ததுனால அந்த க்ளவுஸ் போடல. அந்த க்ளவுஸ் போட்டோம்னா கை அப்படியே வெந்து போயிருங்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த க்ளவுஸ் மாற்றிட்டேன். இது சும்மா
இது பேப்பர் க்ளவுஸ். இங்கே முக்கால்வாசி கேரளா வண்டி தாங்க நிறைய போயிட்டுருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சைடு பாதி வந்து கேரளா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கோத்திப்பென் அப்படி ஒரு ஊர். இங்கே ஊர் பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குதுங்க. எல்லாம் பாதி வந்து பிரிட்டிஷ்கார் நேமில் இருக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. கோத்திப்பென், செலாஸ், இதெல்லாம் என்ன பெயர்னு தெரில. ஓகே, இன்னும் நான் போக வேண்டிய தூரம் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்ன அப்படி தம்பி. போயிட்டுருக்குறோம். வெயில்லாம் இங்கே கொஞ்சம் நல்லாவே அடிக்குது. எமரால்டு அணை 23 கிலோமீட்டர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. 1 நான் கடந்துட்டேன். அடுத்தது இது 2, மொத்தம் 9. இது 2வது போயிட்டுருக்கு. இங்கே ஹேர்பின் பெண்டுன்னு தனியாக போட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே வளைஞ்சு தான் போயிட்டுருக்குது. எதை எடுப்பது எதை விடுவது என்று எண்ணிலடங்கா வளைவுகள். பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. அப்படியே ஃபுல்லாக எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அந்த ரோட்டில் வர்றதை அப்படியே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் பார்க்கணும். 3வது வளைவு. இந்த ரோட்டில் நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் நான் போகிறத பார்த்தேன். ஆனால் எல்லாமே ஹை ரேஞ்ச் வண்டிகள்லாம் போயிடுச்சு. BMW, டுகாட்டி அப்படின்னு சொல்லி 2-3 வண்டி போச்சு. இது 4வது கொண்ட யூசி வளைவு. திம்ப ரோட்டில் தான் எப்போ லாரி வரும், எப்போ என்ன வரும்னே தெரியாது. ஆனால் இங்கெல்லாம் அப்படியே ஜாலியாக அனுபவிச்சுட்டு ஓட்டிகிட்ருக்குறோம். இங்கே எனக்கு பெரிய ஒரு எரிச்சலே வந்து இந்த இதில் இதுதாங்க. இது இன்னும் மாற்றவே இல்லை. அன்னைக்கு உடஞ்சது. அது வந்து நம்ம வண்டி எடுத்தால் தான் அந்த ஞாபகமே வருது. இல்லைன்னா நம்ம அதை பற்றி மறந்துடுறோம். குந்தா, மஞ்சூர் போய் தான் போகணுமாமா. மஞ்சூருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட், 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்மளுக்கு அந்த ஃபாரஸ்ட்டு ஏரியாவே ஸ்டார்ட் ஆகுது. கப்பல்ஸ் கேரளா கப்பல்ஸா தமிழ்நாடு கப்பல்ஸா? நான் சரியாக பார்க்கலையே. ராமையா பாலம். இது ஏதோ ஒரு அணைக்கட்டு இருக்க மாட்டிருக்கு. என்ன அணை? என்ன டேம்பு? குந்தா டேம். ஓ இதுதான். ஓ மறைஞ்சிருச்சு. அதாவது ஊட்டிக்கு வந்து ஹெட் இபி ஆஃபீஸ் வந்து குந்தா தான். இந்த அவலாஞ்சி அவலாஞ்சி இங்கிருந்து பக்கம் தான். ஓகே. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் அதில் தண்ணியே இல்லை. மறுபடி கொண்ட யூசி வளைவா? அதே தானா? ஓ அதுவே முடியலையா? இன்னும் பழைய கொண்ட யூசி வளைவே முடியலையா? அடே கப்பா, குச்சு சலக்குன்னு மேலே வருது. இன்னும் பார்த்தீங்களா, அந்த இடத்து வழியே வந்தோம். அந்த டேம்போட போகிற பாதை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் தண்ணியே இல்லை. வாவ், அப்படியே செங்குத்தாக ஏறுது. இவன் பாட்டுக்கு திடீர்னு லோ ஃபியூல்னு காட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு 550 ரூபாய்க்கு குடிச்சிருக்கிறான். 5 லிட்டர் உள்ளே இருக்கிறப்ப ரிசர்வ் காட்டுதா, லோ ஃபியூல் காட்டுதா? என்ன கான்செப்ட்னே தெரில. மஞ்சூர் தாண்டி இந்த பக்கம் வர்ற ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரொம்ப இப்படி ஏறுது, இன்னும் ரொம்ப இப்படி போகுது ரோடு எல்லாமே. இது மேல்குந்தா போகிற ரோடு. குந்தா தாண்டி மஞ்சூரை தாண்டி இப்போ மேல்குந்தா போயிட்டுருக்கோம். தொட்டகும்பை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஊர் பேரே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, வந்துட்டியா? காணன்னு தான் நின்றுட்டு இருந்தேன். ரைட் எடுத்து அவலாஞ்சிங்க. அவலாஞ்சி. ஓகே. லெஃப்ட் எடுத்தா அப்பர் பவானி கிண்ணக்குறை. ஓகே. இப்போ இருக்கிறதே ஒரு ரொம்ப பீக்கில் தான் நாம் இருக்கிற மாதிரி இருக்குது. நாம் போக வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு இதிலிருந்து எண்ணிக்கை வச்ச ஒரு 7 மலையாமா. அதை தாண்டி அங்கே ஒரு ஊர் இருக்காமா, அந்த ஊருக்கு தான் போகிறோமாமா. கூர்மியாபுரம் பேர் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. கூர்மியாபுரம். இது கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்க ஒரு ஊர் வருதுங்க. ஒரு மலைக்கு ஒரு ஊரா, ஒரு மலைக்கு 3 ஊரான்னு தெரியல. கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஊர். வா, போகிற வழி வேறு லெவலாக இருக்குதே. பையன் அங்கே நிறுத்தி அந்த இடத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லி காமிச்சான் பாருங்க. அவ்வளோ சீன்ஸாக இருக்குது. ஐயோ, நான் ஏதாவது சர்க்கஸ் பண்ணி விழுந்துட்டுனா வம்பா போயிடும். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இங்கே வந்து ஜியோவில் எனக்கு நெட்வொர்க்கே இல்லை. 4 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். இங்கே தாங்க வந்து புலி வந்துதாம்மா. இப்போ தொடர்ந்து 2 நாளாக வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் மான் கத்துற சவுண்டு கேட்குது. காலைக்கு இது அப்படி நிறுத்தாது, அங்கே பாரு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. எங்கே
புலி வந்துதா? ஆமாம், இல்லை இல்லை, என்னை ஏற்றிட்டு டர்ரு கிளப்புற. தாய் சோலை எஸ்டேட்டுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் உயரம்னாவே பயம். அதாவது உயரத்துலேருந்து கீழே பார்த்தேன்னாவே எனக்கு அப்படியே கொஞ்சம் கேர் ஆகும். இப்போ என்னால் வந்து லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்கவே முடியல. பார்த்தாவே அப்படியே காலெல்லாம் கூசுது. அந்த இடத்துல வீடியோ எடுத்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக தெரியும், ஆனால் எனக்கு அது ஒரு மாதிரியாக அந்த ஒரு பயம் இருக்குது. இந்த ஜெயின் வீல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதிலெல்லாம் ஏறினா எத்தனை பேர் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. பட் எனக்கு அதை பக்கத்தில் போனாவே எனக்கு அல்லுட்டுரும். ஏன்னா ஜெயின் வீலில் ஒரு டைம் தெரியாமல் ஏற்றி விட்டுட்டு எனக்கு எட்டி குதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் சொல்கிறேன். 33 34 கொண்ட யூசி வளைவா? இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே, கவுண்ட் பண்ணவே இல்லையே. போர்டு வச்சிருந்த கடி தான் தெரியுது. ஓகே, இவ்வளோ தூரம் பீக்கில் போயிட்டு இருந்தேன். இப்போ டவுன்ஹில். மறுபடியும் இந்த மலை மாதிரி ஒவ்வொரு மலையிலையும் ஏறி ஒவ்வொரு மலையிலையும் இறங்கணும். அப்பா, அப்படியே அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கத்தான் கொஞ்சம் மனசே நல்லா இருக்கு. ஹாய் 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 ஹாய். ஏய், ஃபால்ஸு. ஓ, சூப்பராக இருக்கு. அதை நின்று ரசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:40. தாய் சோலை பேரே ரம்மியமாக இருக்குல்ல, பாசமாக இருக்குது. தாய் சோலை. இதுகளுக்கெல்லாம் மேயருக்கு பஞ்சமே இருக்காது. இந்த மாடுகளுக்கெல்லாம் எல்லா பக்கம் பச்சை பசேல்னு இருக்குல்ல, பச்சையாகவே சாப்பிடும். அப்பர் பவானி 21 கிலோமீட்டர். பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, காட்டு மாடு அப்படியே இறங்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 இருந்தது, ஒன்று ஓடி போச்சு, மேலேயும் இருக்கு. அங்கே வேற, அங்கே 2 3 இருக்கு. ஓகே, இப்படியே ஒரு அனிமல் பார்த்துட்டேன். அப்பளைய காட்டெருப்ப தூரத்துலேருந்து பார்த்தேன். இப்போ ரோட்டு மேலேயே நிற்கிது. அது ஒன்றுமே நம்மளை பண்ணல, அது பாட்டுக்கு அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எம்டி வண்டி வந்து சைக்கிள் மாதிரின்னு அவனே தான் சொன்னான். எடுத்துட்டேன். ஏன் டேர்னிங்கில் நிற்குமா? ஓகே, பார்த்துக்கலாம். பேட்ரி சார்ஜ் ஆகுது, பார்த்துக்கலாம். முன்னாடி போனால் டேர்னிங்லேயே நிற்குங்கிறாங்க. நின்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சைஸு தான் வந்து. என்னது? சிங்கவால் குரங்கா? ஆ ஆ ஆ ஆ. ஏப்பா, இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காதுல்ல அப்படின்கிட்டேன். ஒன்றும் இருக்காது, சிறுத்தை புலி தான் இருக்கும். பயமுறுத்தியே கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி எப்படி இந்த வியூ நல்லா இருக்கா உங்களுக்கு பார்க்குறக்கு? ஏங்க சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. என்ன எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, காது அடைக்குது. எனக்கு அந்த மலையில் மேலே ஏறுறப்ப தான் வந்து கொஞ்சம் லேசாக காது அடைச்சிது. ஆனால் இங்கே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போது இந்த மேலே போயிட்டுருக்கிறப்ப தான் வந்து ஏன் அப்பர் பவானி அளவுக்கு கிடையாது. அங்கே பாருங்க, அங்கே போட்டுருக்கு பாருங்க. 6 கிலோமீட்டர் போனதானே கோரகுந்தா எஸ்டேட் இருக்குல்ல, 6 கிலோமீட்டர் போனதானே நம்மளை திருப்பி விட்டுருவாங்க. ஓ, கோரகுந்தா வரைக்கும் போக முடியும், ஆனால் அப்பர் பவானி போக முடியாது. செக் போஸ்ட்டு தடுத்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டு. இப்போ நாம் வந்து போகிறது வந்து ஒரு 13 கிலோமீட்டர். கிண்ணக்குறை. அடிக்கடி பையன் போவான். லெவலாக இருக்குது, சூப்பரில். இது வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 2 பக்கம் ஸ்லோப்பு, நடுவில் பீக்கு. உள்ள ஒரு 3 ஊர் அவுட்டு போக்குவரத்தே கட்டு. ஓகே, என்ன சொன்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஸ்லோப்பு, இந்த பக்கம் ஸ்லோப்பாமா, நடுவில் தான் ரோடு இப்படி போயிட்டுருக்காமா. எப்படின்னு தெரியல, எனக்கு அது தெரியல. அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? ஒரு மலை மேலே உச்சியில் இந்த ரோடு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி இது காலையில் நேரத்தில் வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கு. நான் கூட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன்னு என்னமோ தெரில. இங்கே வந்து ஸ்னோஃபால் ஆச்சுங்களாமா. அப்படியே மிஸ்ட்டு பையன் காமிச்சா அப்படி சூப்பராக இருந்தது.
எனக்கு தெரிஞ்சவன் என்ன தேடிட்டு போகிறான்னு தெரியல. அனிமல் தேடிட்டு போகிறான். ரைட் சைடு பள்ளத்தாக்கு கேரளா, ஆ அட்டப்பாடி அகலை. ஆ லெஃப்ட் சைடு வந்து தமிழ்நாடு. ஓஹோ, இந்த மலை உச்சியிலேருந்து இது பாதி அது பாதி பிரிச்சுருக்காங்களா? ஆனால் செம்ம ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க இந்த இடம். இப்போ இப்படி ஜில்லுன்னு இருக்குதுன்னா காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு எப்படி இருந்திருக்கும்? மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஒரு டைம் வருவோம். என்ன பேசுன்னு தெரியல, உளறிக்கிட்டே இருக்கிறேன். கம்முன்னு ஒரு மியூசிக்கை போட்டுட்ருவோம். போகிற ரோடு சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துருக்குறோம். வண்டி இங்கே நிறுத்தியிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். ஏம்மா ஏய், கால் நடுங்காதே. எதுக்கு நடுங்குற? அகலியா? அகலி. இது வந்து கேரளா தான். கேரளா அகலி. கேரளா அகலி அட்டப்பாடி. நம்ம நின்றுட்டு இருக்கிற தமிழ்நாடு. இது கேரளாவா? இது தமிழ்நாடு. இது தமிழ். இன்னும் வர்றப்ப பார்த்தீங்கன்னா 2-3 பக்கம் பைசன் பார்த்தோம். ஆனால் நிறுத்தல. கால் தரையா இந்த வழியா போய் நல்ல வழி இல்லையா அதுக்கு? ஐயோ, கரடியாக கூட இருக்கலாம். கரடியில் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. இவன் நம்ம ஆள்றா அப்படின்ட்டு போயிடும். இங்கே பாருங்க, இது ஸ்லோப்பு, இந்த சைடு ஸ்லோப்பு. இந்த ரோட்டுக்கு இந்த லை ஸ்லோப்பு, இந்த சைடு ஸ்லோப்பு. இந்த ரோடு வந்து நிலச்சரிவாகி கட் ஆயிடுச்சுன்னா அந்த அங்க இருக்கிற 3 ஊருக்கு வந்து பாதை கிடையாது, வேற பாதையே கிடையாது. வான்வழி போக்குவரத்து மட்டும்தான். ரோட்டுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே பழசாகு. உச்சியில போயிட்டு இருக்கும். மலை உச்சியில எப்படா ரோடு போட்டீங்க இங்க எல்லாம்? அட சாமி, இதை அனுபவிச்சுக்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்கன்னாவே அதுவே பெரிய விஷயம். சூப்பரான இடங்க. ஒரு என் கையை காட்டுறேன், பயமாக்குது. ஓ, இந்த பக்கம் குழி. எனக்கு இந்த பக்கம் பார்க்க முடியல. சொன்ன மாதிரி யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே அந்த ஒரு பீக்லேயே வந்து ரோடு போட்டு அப்படியே போகிறதுன்னா, இது புதுசாக இருக்குது எனக்கு. நான் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஏதோ ஒரு ஹில்ஸில் போயிருப்பேன், அது எப்படி இருந்திருக்கலாம். பட் எனக்கு அது தெரியல என்னென்னு. என்ன இங்கே வண்டி நிற்கிது? என்னது? ஓ, இங்கே தான் வியூ பாயிண்ட்டா? பதினைந்து நிமிடங்களுக்கு முன் சிறப்பான சம்பவம். கம்முன்னு இருக்க மாட்டாமல் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். அண்ணா இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு அப்படின்னாங்க. எனக்கு போர்டு வச்சதை நான் பார்த்தேன். தம்பி அப்படின்னேன். அண்ணா இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே பாருங்க நான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு 2 ஃபேமிலி அங்கே சாப்பிட்டு இருந்தது. அது போக ஒரு 10 பேர் மேலேருந்து வந்தாங்க. எனக்கு அப்போவுமே கருக்குன்னு இருந்தது. அப்புறம் நம்ம முன்னாடி போகிற ஆள், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, வாங்கின போகலாம் அப்படின்னு. அப்படியே சரி ரைட்டு நாங்கள் எல்லாம் போய் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு விசில் சவுண்டு வந்தது பாருங்க. செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் வந்து நாக்க பிடுங்குற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் 5000 ரூபா ஃபைனு என்னமோ கேஸு அதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் கம்முன்னு இருந்துட்டோம். எங்கேருந்து வர்றீங்கன்னாங்க, ஊர் பேர் சொன்னோம். தமிழ் ஆளுகளே இப்படி பண்ணலாமா அப்படின்னாங்க. இது கேரளா பக்கங்கிறதுனால இது வந்து தமிழ்நாட்டு கண்ட்ரோலில் இருக்குது. கரெக்டாக தான் சொன்னாங்க. சாரி சார் அப்படின்னா, தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சே தான் வந்திருக்கிறோம். இப்போ அந்த பையன் சொன்னாலும் எனக்கு அறிவு இருந்திருக்கணும். அது ஏதோ ஒரு சம்டைம் அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது, எப்படின்னே தெரில. பரவாயில்ல. அப்புறம் ஒரு ஃபைன் வந்து ஆளுக்கு 500 ரூபா ஃபைன் அப்படின்னாங்க. ஆனால் சப்போஸ் யாராச்சும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி போர்டு வச்சுருக்கிற இடத்துல நுழையாதீங்க. நுழைஞ்சா ஒரு பெரிய கேஸு. இப்போ வந்தவங்க மாதிரியே எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இனிமேல் இந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் பையனை கேட்டேன், ஏப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் இவ்வளோ நாள் இத்தனை தடவை வந்திருக்கேண்ணா, இதுதானே ஃபஸ்ட் டைம் அப்படின்னா. சரி, இது ஒரு பாடம் தான்.
அது வந்து எல்லோரும் வியூ பாயிண்ட்டு வர்றீங்க, அது ஒரு வியூ பாயிண்ட்டே கிடையாது அப்படின்னாரு. இங்கே பாருங்கள் என்னென்ன குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. ஏய் உன்னை பார்த்தா கல்யாணம் வச்ச பையனாட்டம் இருக்கு. அடா அழிஞ்சு போகிறீங்கடா சாமி. இது சும்மா ஜாலி ஃபன்னு தான், ஒருத்தருமே வரல. அதனால் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணா தம்பினா நான் விடுங்கண்ணா அப்படிங்கிற அப்படி. ஆனால் எத்தனை பேர் வந்து நீங்கள் கமெண்டில் அவனை கழுவி ஊற்ற போகிறீங்க, அதை கண்டிப்பாக வந்து அவன் படித்து அதுக்கப்புறம் தான் திருந்துவோம். அப்படி வேறு வழியே இல்லை, நம்ம சொல்லியெல்லாம் கட் பண்ண முடியாது. பட் ஒரு ஜாலி தான். அப்படியே கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகுதுங்க, உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியாது, சும்மா அப்படியே வெயில் அடிக்கிற மாதிரி தான் தெரியும். கை அப்படியே கூலிங் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ அந்த இடத்துல நின்று வியூ பாயிண்ட் அந்த போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஹீட்டாக இருந்தது. இங்கே அப்படியே ஜில்லுன்னு ஆகுது. ஒரு மலை வந்து ஹாட்டாக இருக்குது, ஒரு மலை வந்து கூலாக இருக்குது. இது கோத்ரேஜ் மலை, கூலிங்காக தான் இருக்கும் போல இருக்கு. கோப்ரோவில் சார்ஜ் நிற்காத அளவுக்கு வந்து ஜில்லுன்னு இருக்குது. கிண்ணக்குறை அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. சூப்பர். இதான் கிண்ணக்குறை அப்படிங்கிற ஒரு கிராமம். பையன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான், ஆனால் வர்ற வழி தான் அல்டிமேட் அதுதான் நினைக்கிறேன். இல்லை இங்கே வியூ பாயிண்ட் இருக்குமான்னு தெரில. லாஸ்ட் வில்லேஜ். என்ன டிக்கெட்டு போடணுமா? இங்கேயே ஸ்டாப் பண்ணுறாங்களே. அங்கே அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அங்கே அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ கிராம சபை கூட்டமோ சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், எதனால சார் அப்படின்னு கேட்டப்போ, நம்ம மலையாள நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து இங்கே எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பாட்டில்லாம் உடச்சிக்கிட்டு பெரிய போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகி பிரச்சனை ஆகிடுச்சான். அதனால் யாரையுமே இங்கே வந்து இந்த ஊருக்கு இதுக்கு மேலே நீங்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காரில் வந்து கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்கள என்ன சொன்னாங்கன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காரை எல்லாத்தையுமே அங்கேயே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடந்து இது பண்ணாங்க. இங்கே இது ஒரு ஆஃப் ரோடு. தம்பிடே எப்போ கடைசியாக என்ன சொன்னாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். ஏதோ இதுதான் வந்து லாஸ்ட் தான், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கிறான். இன்னும் உலகத்துலேருந்து எட்டி குதிச்சா அவ்வளோதான், அடுத்த கிரகம் வர்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் டெட் எண்டா, இதுக்கு மேலே வழி இல்லைன்னு சொல்லி கார் நிறுத்தி வச்சுருக்காங்களா. இது காரை அப்படி குறுக்கால எந்த வண்டியும் போகக்கூடாதுங்கிறக்காக நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வண்டி போகுமே. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கிடையாது. ஜானரத்தி. ஏ ஓன் டயரே இப்படி போச்சுன்னா ஏன் டயர் என்னத்துக்காகன்னு தெரியலையே. வாவே வா. இது தாங்க டெட் எண்டு. இவ்வளோதான். இதுதான் டெட் எண்டு. இன்னும் போல மாட்டிருக்கு. இது என்ன ரெசார்ட்டா? வண்டி அங்கே நிற்கிது. இதுதான், இதுக்கு மேலே ரோடு எதுவும் கிடையாது, பாதையே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக சொர்க்கம்தான். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? ஓகே, நீங்கள் பண்ண வேலைகளை பொறுத்து சொர்க்கமான நரகமானு தெரியாது. இந்த டேம்பில் இருந்து கெத்தைக்கு வந்து அந்த வர்ற வழி அந்த பைப்பில் கொண்டு போய் போட்டு பவர் சப்ளைக்கா தண்ணி கொண்டு வந்து பவர் சப்ளை ரெடி பண்ணுறாங்களா. இந்த இடத்துல மஞ்சூருங்கிற இடத்துல இருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறக்கு காரமடை வழியாக போக போகிறோம். அதனோட ரூட்டு தான் இது. பூரா ஹேர்பின் பெண்டு. அங்கே மேலேருந்து அங்கேருந்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டு தான். பையனால் செமையான ஒரு சம்பவம் பண்ணிட்டு அப்படி. ஹவு மச் ரூபீஸ்? 500 ஒன்லி. இந்த வழியாக காட்டு வழி பாதை மாதிரி இருந்திருக்கு.
ஜீப்பெல்லாம் போயிருக்குது. 7 கிலோமீட்டர் தான் எங்கே போகிறக்கு, கெத்தைக்கு. இப்போ நாம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்தோம்? நம்ம கிட்டத்தட்ட ஒரு சுற்றி வந்தோம்னா ஒரு 80 கிலோமீட்டர் வரும். 80 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அதை தடை பண்ணதுனால இது டெட் எண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ரொம்ப லாங்காக போகுது, கையும் வலிக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்கன். மறக்க மாட்டோன்னே. ஆமாம், யூடியூப் பார்ப்பீங்க. ஏய் நீ கொஞ்சம் கம்முனரு. இல்லைங்க, நீங்கள் ஏங்க போகிற பக்கமெல்லாம் பணம் வாங்காமல் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்க. அப்படி நம்ம ஒரு சின்ன சேனல் தான், அவ்வளோதான். ஓகே தான், நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். வீடியோவை என் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இங்கே கார் குறுக்கில் நிறுத்தியிருந்தாங்க இல்லைங்களா, இந்த வண்டிக்காரர் தான் ஓனரு. இது எல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. போகிறப்பவே கையை காட்டினார். நான் எனக்கு தெரியல, பையன் பார்த்துருக்கேன், வேறு யாரும் என்னமோ நினச்சிட்டாங்க. நானும் டூரிஸ்ட் தான் நினச்சேன். அவர் என்ன சொன்னார்னா, அந்த பக்கம் பாதை இருக்குது, முன்னாடி போயிருக்குது, இப்போ எல்லாம் எல்லாமே தடை பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் போயிட்டு எந்த நிலமையில் வருவீங்களோ என்னென்னு தெரியல, அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். நீங்கள் பைக்கர்ஸ் எல்லா பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, நல்ல விஷயந்தான், ஓகே. கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தைரியமாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருப்பீங்க, அதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னாரு. ரொம்ப இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கூட பேசுனது. நம்மளால் போன பக்கமெல்லாம் ரூபாய்க்கு 2 கூவி கூவி நம்மளை வித்துட்டு இருக்கான். 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆச்சு. காலையில் போட்ட 4 இட்லி காணாமல் போயிடுச்சு. இப்போ வயிறு கிள்ளுது. நம்ம முன்னாடி பார்த்தது டெட் எண்டாமா, இது டெட் எண்டு வில்லேஜ் ஆமா. இரிய சீகை, இதுதான் இந்த ஊரோட பேர். என்ன டெட் எண்டு வில்லேஜுங்கிறாங்க, பூரா கான்கிரீட் பில்டிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது ஊரே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலராக நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள் ஊரே, ஜம்முன்னு. இதுதான் அவ்வளோதான். ஓகே, 2 கம்பி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தடுக்க ஊர் மக்கள். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதாங்க. இங்கே தான் இதோட முடிஞ்சுது. இதுதான் ஊரோட கடைசி, இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. டெட் எண்டு வில்லேஜ் கிடையாது, டெட் எண்டு சிட்டி மாதிரி இருக்குது. பில்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது, இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாரு. படுகாஸ். ஓ, இதுக்கு மேலே அலௌடு இல்லை. ஓகே, எப்படியோ ஒரு பேரை வச்சு ஃபேமஸ் ஆக்கி விட்றாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நாங்கள் டெட் எண்டை காமிச்சாச்சு, டெட் எண்டு வில்லேஜையும் காமிச்சாச்சு. இதில் என்னத்தை காமிச்சுன்னெலாம் கேட்கக்கூடாது. உரையை இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன். ஐயோ, மேலே ஏறிடுச்சு. ஐயோ பாருங்க, என்னாச்சு இருக்கா? 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நிற்கிறாங்க. திரும்பி பார்க்குது. டோய் ஜாஸ்தி இருக்கா? இங்கே தான் நிற்குதுங்க. அட யாராம ஃபோன் பண்ணுறவன்?